பள்ளிவாசல் சொத்தை ஒத்தி பேசப்பட்டு அங்கே 5 ஆண்டுக்கு நீ வாடகை தர வேண்டாம், 50,000 ரூபாய் நான் உன்ட்ட வாங்கியிருக்கேன், 20 ரூபாய் பத்திரத்தில் எழுதி கொடுத்து செத்து போயிடும். இந்த பத்திரத்தை வச்சுக்கிட்டு 20 ரூபாய் பத்திரத்தை வச்சுக்கிட்டு 50,000 ரூபாய் ஒத்திகை என்ற பெயரிலே கொடுக்கப்பட்ட இந்த பத்திரத்தை வச்சு எத்தனை ஆண்டு காலமாக எத்தனை 50,000 செலவு செய்து இன்னும் அந்த சொத்துக்களை நாம் மீட்காமல் இருந்து கொண்டு இருக்கிறோம். காய்ந்து போன இலைகள் மரத்தின் கிளைகளில் இருந்து யாருடைய உத்தரவை கொண்டு கீழே விடுகிறதோ அந்த எல்லாமல்ல அல்லாஹ்வை போற்றி புகழ்ந்தவனாக அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் ஆலி முஹம்மத் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம் வ ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் ஆலி முஹம்மத் கமா பாரக்த அலா இப்ராஹீம் வ ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதும் மஜீத் என்ற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் கூறியவனாக மனிதநேய மக்கள் முன்னேற்ற கழகம் மேலப்பாளைய நகரத்தின் சார்பாக நடைபெறுகின்ற இந்த எழுச்சி பொதுக்கூட்டத்திற்கு தலைமை தாங்குகின்ற சதாம் அவர்களே, இந்த கூட்டத்திற்கு முன்னிலை வகிக்கின்ற நகர பொருளாளர் காஜா அவர்களே, துணை செயலாளர் சையதி அவர்களே, துணைத் தலைவர் ஹைதர் அலி அவர்களே, துணை செயலாளர் சதாம் ஹுசைன் அவர்களே, இளைஞரணி செயலாளர் கபீர் அவர்களே, நன்றியுரையாற்ற காத்திருக்கின்ற ஷேக் மதி அவர்களே, இன்னும் இந்த கூட்டத்திற்கு அரும்பாடுபட்ட மனிதநேய மக்கள் முன்னேற்ற கழகத்தின் இளம் சிறுத்தைகளே, இந்த கூட்டத்திற்கு வரவேற்புரை ஆற்ற வந்திருக்கின்ற மாநகர செயலாளர் இம்தியாஸ் மீரானவர்களே, இந்த கூட்டத்தின் முன்னிலை வகிக்கின்ற மாவட்ட கழக முன்னோடிகளே, மாநகர கழக முன்னோடிகளே, எனக்கு முன்பு உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற கொள்கை பரப்பு செயலாளர்கள் பேட்டை முஸ்தபா அவர்களே, இமாம் முகமது அலி மஹ்லரி அவர்களே, மேலப்பாளையம் ஜமாத்தார்களே, மனிதநேய மக்கள் முன்னேற்ற கழகத்தின் மாநகர மாவட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்து வருகை தந்திருக்கின்ற கழகத்தின் போர்வாள்களே, உங்கள் அனைவர் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானம் உண்டாவதாக. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த மனிதநேய மக்கள் முன்னேற்ற கழகம் எதிர்வருகின்ற மே 9ஆம் தேதி நெல்லை பேட்டை சேரன் மகாதேவி சாலையில் அமர்ந்திருக்கின்ற நவாப் வாலாஜா பள்ளிவாசல் சொத்தை மீட்கின்ற முஸ்லிம்களின் கரசேவை போராட்டத்தை அறிவித்திருக்கிறது. நம்மில் பலருக்கு குழப்பம், ஏன் கரசேவை என்று இவர்கள் பெயர் எழுதி வைத்திருக்கிறார்கள்? இது அத்வானி அல்லவா கரசேவை என்று சொல்லுவான். ஆகவே கரசேவை என்று இவர்கள் ஏன் பெயர் வைத்திருக்கிறார்கள் என்று பல தரப்பிலிருந்து என்னிடத்தில் கேள்வி. கரசேவை என்ற வார்த்தைகளும் அத்வானியின் அப்பன் வீட்டில் வந்த வார்த்தை அல்ல. எந்த கரம் மறுமைக்காக சேவை செய்வதற்காக, அல்லாஹ்வின் பாதை சேவை செய்வதற்காக தயாராக இருக்கிறதோ அப்படிப்பட்ட கரங்களை கொண்ட சேவை இது அல்லாஹ்வுடைய சொத்தை மீட்பதற்காக. இது அத்வானி மறுமையை நம்பாத அத்வானிக்கு கரசேவை செய்ய முடியும் என்று சொன்னால், மறுமையில் சொர்க்கத்தை யாசிக்கின்ற இந்த அல்லாஹ்வுடைய அடியார்கள் கூட்டம் செய்கின்ற கரசேவை எந்த தடைகளில் மீறி நடக்கும்? துணை ராணுவம்
துப்பாக்கிகளோடு நிற்கின்ற பொழுது அந்த துணை ராணுவத்தையும் தாண்டி காவி கும்பல்கள் ஆயுதங்களோடு பாபர் மசூதி பள்ளிவாசலை 92 டிசம்பரில் இடித்த போது அவன் நம்பிய ராமரை நம்பி அவன் களத்தில் இறங்கினான். இங்கு பேசிக் கொண்டிருந்த எனக்கும் இங்கே நல்ல ஆரோக்கியத்தோடு உடலை தந்திருக்கின்றான் இந்த வல்ல இறைவன். மறுமையிலே சொர்க்கம் தருவான் என்று நம்பிக்கொண்டு நாம் ராமரை நம்புகிறவர்களுக்கு அவ்வளவு துணிச்சல் என்று சொன்னால், மறுமையிலே எங்களை சொர்க்கத்தை தருகின்ற அல்லாஹ்வை நம்புகின்றவர்களுக்கு எவ்வளவு துணிச்சல் இருக்கும் என்பதை அடையாளம் காட்டுகின்றனர். மே 9 மேடையில் வீண் வசனங்கள் கிடையாது. வாழ்வா சாவா போராட்டம் என்றுதான் நான் பகிரங்கமாக மாவட்ட செயற்குழுவிலே பேசியிருக்கிறேன். அத்வானிக்கு தைரியம் உண்டு என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய அடியாராக எங்களுக்கும் தைரியம் உண்டு. நாங்கள் சந்தித்தே தேர்வோம். அல்லாஹ்வின் சொத்து என்று சொன்னால் யார் வேண்டுமானால் அனுபவித்துக் கொள்ளலாம். அரசியல்வாதிகள் தன் படைபலம் அதிகார பலத்தை கொண்டு பள்ளிவாசல் சொத்துக்களை அபகரித்துக் கொள்ளலாம். முஸ்லிம் சமூகத்தில் யாரும் கேட்க மாட்டார்கள். முஸ்லிம் சமூகத்தின் பள்ளிவாசலின் சொந்தக்காரர்கள் அந்த அரசியல்வாதிகள் கொடுக்கிற 100 ரூபாய் 1000 ரூபாய் காசுகளுக்கும் மது பாட்டில்களுக்கும் அடிமையாகி போய் பல ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கான சொத்துக்களை அநியாயமாக ஆக்கிரமிக்க அனுமதித்திருக்கிறார்கள். இவர்களால் இப்படியே விட்டு விடுவதா? நம் சொந்த சொத்தை யாரால் சுரண்டிவிட்டால் சுரண்டவன் கூட பிறந்த அண்ணன் தம்பி என்றாலும் அவனை பங்காளி என்று சொல்லி வாளை தூக்கி கொண்டு ஓட ஓட விரட்ட முயற்சி செய்கிறான். இல்லை என்று சொன்னால் நீதிமன்றத்தின் வாசலை கதவை கட்டி அண்ணனா தம்பியா சொத்து என்றால் நீ வேறு நான் வேறு என்று பேசுகின்றான். ஆனால் அல்லாஹ்வுடைய பள்ளிவாசல் சொத்தை ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் சொத்தை தின்கின்றார்கள். எவ்வளவு ஒரு பள்ளிவாசத்தில் ஹக்குதாரா என்று சொல்லுகின்ற பொறுக்கி சொத்தை விட்டு விட்டான்னு சொன்னால் அவன் குடும்பத்திற்கான சொத்தை வக்ஃப் செய்யப்படவில்லை. இது அல்லாஹ்வுடைய சொத்து. இது இந்த சமூகத்திற்காக வக்ஃப் செய்யப்பட்ட சொத்து. அதை கேட்டு போராடுவதற்கு இந்தியாவில் பிறந்த அத்தனை முஸ்லிம்களுக்கும் உரிமை உண்டு. ஆகவேதான் இந்த கரசேவை போராட்டம். 4500 கோடி ரூபாய்க்கு சொத்து, ஒன்றல்ல ரெண்டல்ல. இதை அபகரித்த கூட்டத்தின் தலைவன் நெல்லை மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்துடைய மாவட்ட செயலாளர் கருப்பசாமி பாண்டியன், தென்காசி சட்டமன்ற உறுப்பினர் கருப்பசாமி பாண்டியனுடைய நேரடி சம்பந்தி. கருப்பசாமி பாண்டியன் மகனுக்கு ஸ்டாலின் பாண்டிய மகளை மனமுடித்து கொடுத்திருக்கிறார். நேரடி சம்பந்தி. தன் அரசியல் செல்வாக்கை பயன்படுத்தி பல கோடிக்கணக்கான சொத்துக்களை அவன் அபகரித்து வைத்திருக்கிறான் ஸ்டாலின் பாண்டியன். இப்படி நான் பேசும்போதே நம்முடைய சமுதாயத்துடைய சில பலகீனமான லூசோலி என்ற போன் கொண்டு ஸ்டாலின் பாண்டியனை பார்த்து பேசுங்க, ஸ்டாலின் பாண்டியனை பார்த்து பேசுங்க. நான் ஸ்டாலின் பாண்டியனை பார்த்து பேசணும் நான் கூப்பிட்டேன். அவன் ஆம்பளையா வரமாட்டாங்க. அவனை பார்த்து பேசணும் நான் கூப்பிடுறான், வரமாட்டாங்க. இங்கே சொல்ல முகம்லாம் எனக்கு தெரியாது. I want to face him. அவனை பார்க்க எனக்கு ஆசை. அவன் முகத்தில் அல்லாஹ் தஆலா கரசேவை அறிவித்த பிறகு அவன் முகத்தில் ஓடுகின்ற பய ரேகைகளை பார்க்க வேண்டும் எனக்கு என்ற ஆசை. அவன் தூக்கம் கட்டி மதுரை உயர்நீதிமன்ற வாசலிலே காவடி எடுத்து படுத்திருப்பதை என் செய்திகள் காதுகளே செய்து வந்து கொண்டிருக்கிறது. அதை கேட்டுக் கொண்டிருக்கும் பொழுது என் இறைவன் மிக தூயவன் சுப்ஹானக, அல்லாஹ் தூய்மையானவன் என்று சொல்லி என் மனதுக்குள்ளே நான் அல்லாஹ்வை தக்பீர் செய்கின்ற பொழுது எனக்கு வருகின்ற சந்தோஷம். இதை என் தொலைபேசியிலே பேசினார்களே அவர்கள் புரிந்து கொள்ள முடியாது. ஏன்? நிச்சயமாக இந்த கூட்டம் மறுமையை நம்பக்கூடிய கூட்டம். ஆகவே அது எனக்கு சுகம். அவன் மிரட்டல், அவனுடைய ஆயுதங்கள் எங்கள் உடலை வாரி கிழிக்கும் என்று சொன்னால் அது அல்லாஹ்வின் பாதையிலே ஓடுகின்ற ரத்தம். இதற்கு மறுமையிலே அல்லாஹ்வுக்கு பிடித்த 2 துளிகள் ஒன்று அல்லாஹ்வை அஞ்சி வடிகின்ற கண்ணீர், மற்றொன்று அல்லாஹ்வின் பாதையிலே சிந்தப்பட்ட ரத்தம் என்று சொன்னால் அந்த ரத்தத்தை உடலிலே சந்திப்பதற்கு தாண்ட மே 9ஆம் தேதி போராட்டத்தை நாங்கள் தேர்ந்தெடுத்திருக்கிறோம் என்பதை இந்த கூட்டத்தில் நான் பதிவு செய்கிறேன். ஸ்டாலின் பாண்டியனுக்கு சக்தி கிடையாது. அவன் ஓடிடுவான், ஓட ஓட விரட்ட முடியும். ஆனா அவனுக்கு பாதுகாவல் யார் தெரியுமா? இன்றைக்கு இருக்கிற அரசியல் பலம். நான் பல மேடைகளை பகிரங்கமாக சொல்லி வருகிறோம். கருப்பசாமி பாண்டியன் அவருக்கு இதில் பங்கு உண்டு என்று சொல்கிறோம். அவர் இல்லை என்று சொன்னார் பொது வாழ்க்கையை நான் தூயவன் என்று சொல்லி பத்திரிகையில செய்தி கொடுத்திருக்க வேண்டும். ஸ்டாலின் பாண்டியன் கருப்பசாமி பாண்டியன் சம்பந்தி என்ற வார்த்தை நகர்த்தி விட்டு ஒரு அப்பனுக்கு பிறந்தால் தனியாக வந்து பார், உனக்கு இந்த சமுதாயம் பாடம் கொடுக்கும் என்பதை
உன் அரசியல் பலம் தான் உன்னை காப்பாற்றிக் கொண்டிருக்கிறது. இல்லா அல்லாஹ்வுடைய பள்ளிவாசல் இமாமுக்கு சம்பளத்துக்கு பணம் இல்லை, மோதினா சம்பளத்துக்கு பணம் இல்லை, மின்சார கட்டணத்துக்கு வழியில இருண்டு கிடக்கிறது, வெள்ளிக்கிழமை ஜும்மாவிலே உண்டிலே இருக்கிறான் என் சகோதரன். ஆனால் நீ பள்ளிவாசல் சொத்தை கொள்ளையடித்து வைத்து 1 லட்சம் ரூபாய் மாத வருமானம் வாங்கு என்று சொன்னால் அதை பார்த்து கொண்டு வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறது. நாங்கள் அப்துல்லா மியா கான் ஷெரீப் கான் வாரிசு அல்ல. அல்லாஹ்வுடைய அபாபிகள் கூட்டம் உன்னை அடித்து துரத்தும் இன்ஷாஅல்லாஹ். 9ஆம் தேதி அமைப்புடைய அடிமைகள் வரமாட்டான். நான் சொல்லிட்டேன். நான் பகிரங்கமாக முஸ்லிம் சமூகத்தின் அனைத்து அமைப்புகளுக்கும் அழைப்பு கொடுத்தேன். சாட்சி இங்க இருக்கிற வழக்கறிஞர் அனைத்து முஸ்லிம் சமூகத்துடைய தலைமை கழகத்துக்கு நான் கடிதம் அனுப்பியிருக்கேன். கூட்டம் சேர்ப்பு நினைச்சிட்டான். இந்த அமைப்பு கூட்டம் சேர்க்கறதுக்கான எல்லாம் கிடையவே கிடையாது. நீ முஸ்லீமா இல்லையா நானும் டெஸ்ட் பண்ணி பாக்கணும்ல. நீ மாநாட்டுக்கு அழைப்பு கொடுக்கிற எல்லாத்தையும் வா, எல்லாரும் முஸ்லீம் வாங்குறீல்ல, நீ வாரியா இல்லையான்னு பார்த்துதான். அதுக்கு முன்னாடி மே 9ஆம் தேதி உனக்கு டெஸ்ட் வச்சிருக்கேன். நீ அதுல பார்த்தானா மனிதநேய மக்கள் முன்னேற்றங்கள் அத்தனை பேரும் நீ அழைக்கிற மாநாட்டுக்கு நாங்க டொனேஷன் முடிச்சு ஒரு மாநாட்டை நீங்க சீன்லாம் போடக்கூடாது. தெரிஞ்சிடும் யார் முஸ்லீம் தெரிஞ்சிடும். மே 9ஆம் தேதி நடக்கிற போராட்டம் என்ன சில பேர் காவல்துறை அதிகாரம் கேட்கின்றார்கள். என்னப்பா மே 9ஆம் தேதி ஏன் வழக்குதான் நீதிமன்றத்தில் இருக்கிறாமே? ஆமாடா நீதிமன்றத்தில் இருக்கு. யார் இல்லை என்று சொன்னார்? யார் இல்லை என்று சொன்னார்? 92 பாபர் மசூதி பள்ளிவாசலை இடிக்கின்ற பொழுது பள்ளிவாசல் நீதிமன்றத்தில் வழக்கில் இல்லையா? அத்வானிக்கு நாட்டிலே ஒரு சட்டம், அல்லாஹ்வுடைய அடியாள் கூட்டத்துக்கு ஒரு தனி சட்டமா? அதான் சொன்னாரு டாக்டர் அம்பேத்கர். எந்த கரத்தால இந்த சட்டத்தை எழுதினாலும் இந்த கருப்பு சட்டத்தை என் கரங்களால எரிக்க நான் ஆசைப்படுகிறேன் என்று சொன்னார் டாக்டர் அம்பேத்கர். ஏன் தெரியுமா? இந்த அரசியல் சாசன சட்டம் என்பது பாசிச சக்தியினுடைய பகடைக்காயாக மாறி இருக்கிறது. அவன் கையில போயிட்டு அவன் உருட்டான், அவன் எங்க உருட்டான் அந்த பக்கம் சாகின்றார்கள். அதனால நான் பகிரங்க அழைப்பு வைக்கிறேன். எல்லா சமுதாய அமைப்புக்கும் நான் என்னுடைய கடிதத்தை அனுப்பி வைத்து விட்டேன். எங்களுக்கு எந்த பாரபட்சம் கிடையாது. எங்களை பொறுத்த மட்டும் அந்த கூட்டத்தில் அந்த இடத்தில் தலைமை தாங்களுக்கு நீ தயார் என்று சொன்னால் எங்கள் பெயர் எங்களுக்கு தேவையில்லை. நாங்கள் விலகி வந்துருவோம், உங்க பின்னாடி நிற்போம். நீ முஸ்லிமா வந்து மே 9ஆம் தேதி கரசேரி எங்களோட சந்திக்க சொன்னால் உங்கள் இயக்கத்தின் எவ்வளவு தொண்டனை நாங்கள் தலைமை தாங்க வைத்து பின்னே அணிவகுப்போம். எங்களுக்கு பள்ளிவாசலை மீட்க வேண்டும், பள்ளிவாசல் சொத்தை மீட்க வேண்டும். வேற அமைப்பு வெறியர்கள் இயக்க தலைமையின் அடிமைகளை இங்கு நான் உருவாக்கவில்லை. இது அழுத்தமாக பதிவு செய்கிறேன். முஸ்லிமுக்கு பிறந்தவன் அல்லாஹ்வுடைய அடியான் மே 9ஆம் தேதி வருவான். அரசியல் கட்சியின் அடிமைகள் தலைமையில் கருப்பு சாயம் பாண்டியனை போட்டு கட்சி கூட்டத்தை சேர்ந்த முஸ்லிம்கள் இருந்தால் நீ காணாமல் போய்விடு. நாங்கள் கூலி கேட்பது சான்றிதழ் வாங்குற முன்னிடத்தில் இல்லை, எங்கள் ரச்சனிடத்தில் என்பதை பதிலமாக பதிவு செய்து கொண்டு கரசேரியில் போராட்டத்தின் காரணத்தை சொல்றேன். கட்டிடத்தை இடிப்பதற்கு அவர்களால் முடியாத போது they used the country explosives, நாட்டு வெடிமருந்துகளை பயன்படுத்தி தகர்த்தார்கள். ஆனால் இந்த நாட்டுடைய மீடியா, நாட்டுடைய சட்டம் எல்லாத்தையும் இருட்டடிப்பு செய்துவிட்டான். ஆனால் நாங்கள் மறக்க தயாராக இல்லை. நான் கேட்கிறேன், எங்கேயோ ஒரு அயோத்தியிலே இந்தியாவுடைய உத்தரப்பிரதேச மாநிலத்தில் மூளை இருக்கின்ற பள்ளிவாசலுக்காக போராடுகிறார். நம் கண்முன்னே இந்த பேட்டை நவாபாலா பள்ளிவாசல் இருளிலே மூழ்கி கிடக்கின்ற பொழுது நாம் ஏன் அணிவகுக்க கூடாது? அல்லாஹ்வுடைய சொத்தை மீட்பதற்கு ஏன் வைக்க கூடாது? அமைப்பு தலைவிட்டு கடிதம் வரலையா? நீ ஏன்ட்ட பதில் சொல்லலாம், உன் அமைப்பு வரிகள்கிட்ட பதில் சொல்லலாம், அல்லாஹ்ட்ட பதில் சொல்ல முடியாது. உங்க அமைப்பு வரியை தாங்கிக்கவே மாட்டான். என்ன எப்படி வேறொரு கோட்டை போய் அதை மீட்க போனாங்கன்னு எங்களுக்கு தெரியும். அந்த ஷூட்டிங் எல்லாம் நாங்க பார்த்திருக்கோம். அதனால பகிரங்க அழைப்பு, முஸ்லிம்களுக்கு பகிரங்க அழைப்பு. இரண்டாவது, அரசு துறைக்கு எச்சரிக்கை சொல்லணுவதற்காக இந்த மேல் முஸ்லிம்கள் பல லட்சம் பெரும்பான்மையாக வாழக்கூடிய இந்த பகுதியிலே பேசினார். இந்த செய்தி சேர வேண்டிய இடத்துக்கு போய் சேர வேண்டும் என்ற நோக்கத்தோடு நான் பகிரங்கமாக சொல்கிறேன். நீங்கள் உங்கள் லத்திகளை தயார் செய்து கொள்ளுங்கள், உங்கள் துப்பாக்கிகளை தயார் செய்து கொள்ளுங்கள். வரக்கூடிய கூட்டத்தின் எண்ணிக்கை கணக்கிட்டு காவல்துறை உயரதிகாரிகள் துப்பாக்கி பிள்ளட்டுகளை எண்ணிக் கொடுங்கள். அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. ஆனால் மே 9ஆம் தேதி எங்கள் சொத்தை தரான் என்று சொன்னால் ஸ்டாலின் சொத்தை நாங்கள் மீட்டே தீர்வோம். அது அல்லாஹ்வுடைய சொற்களத்தில் ஒப்படைக்கப்படும், கணக்கில் ஒப்படைக்கப்படும். விளையாட்டான விஷயமாக காவல்துறை நினைத்தா இப்பவுமே என்று பேசுறாங்க. மாமா அவங்க சமாதானமா போயிட்டாங்க. யாரா சமாதானமா போனா? சமாதானமா போனது யார்? ஸ்டாலின் பாண்டியனா? ஸ்டாலின் பாண்டியத்தின் சொத்துல எப்படி பங்கு வந்தது? ஸ்டாலின் பாண்டியன் அதை பிரஸ்டீஜ் இஷ்யூவாக எடுத்துக்கொண்டானா? ஸ்டாலின் பாண்டியனுக்கு பிரஸ்டீஜ் இஷ்யூ. காவல்துறை அதிகாரிகள்கிட்ட போய் பேட்டியில் சொல்லியிருக்காரு, எனக்கு அந்த குடியிருப்பு 33 குடியிருப்புகளை பற்றி கவலை இல்லை, ஆனா ஒரு மண்டபம் இருக்கிறது, அது எனக்கு பிரஸ்டீஜ் இஷ்யூ என்று சொல்லியிருக்கிறார். அதான் நான் மேடையில சொன்னேன், என் தகப்பனார் செத்து போனாரு. என் தகப்பனார் செத்து போன உடனே நாங்க பங்காளி 5 பேர் அண்ணன் தம்பி. எங்க அம்மாட்ட சொத்து இருக்கு, எனக்கு பிரஸ்டீஜ் ப்ராப்ளம், என் சொத்துல பங்கு தந்து ஆனந்தன்.
ஏண்டா நவாப் ராஜா பள்ளிவாசல் சொத்துல உனக்கு எப்படிடா பங்கு இருந்துச்சு? உனக்கு புரியலையாக்கும்? இல்ல நான் எங்க அப்பா சாவலுக்கு பிறந்த அதனால சொத்துல பங்கு இருக்க. நீ நவாப் ராஜா பிறந்த ஏண்டா நீ எட்டி பேர் கண்காட்டி பிறந்த உனக்கு எப்படி பிரஸ்டீஜ் இஷ்யூ இல்ல? மானம் கட்டணும் உனக்கு எப்படி பிரஸ்டீஜ் இஷ்யூ? பிரஸ்டீஜ் எங்களுக்குடா, எந்த சமூகத்திற்கு எங்க சொத்தை சுரண்டி தின்னுட்டு இருக்க. 1 லட்சம் ரூபாய் மாச வாடகை, பக்கத்து பில்டிங்ல பள்ளிவாசல் இருந்து கிடக்கு. அங்கேயும் சும்மா ஒரு கூட்டம் தொடுத்து சுபஹானல்லாஹ் சுபஹானல்லாஹ் பாசியை போட்டு உருட்டி ஒரு கூட்டம். அவன் அப்பவும் சட்டியை தின்னுட்டே இருக்கான். வேதனை தாங்க முடியல. இவனுக்கு கவலையே கிடையாது. பள்ளிவாசல் இருந்து கிடக்கு. சுபஹானல்லாஹ் என்ன பாசிவான் எல்லாம் பாத்துக்கிடுவான். ஒரு நாள் எல்லாம் பார்க்கதான் போறான். மறுமையில அவங்க எல்லாத்தையும் எல்லாம் பார்க்கதான் போறான். அவங்களுக்கு இந்த உணர்வு வரமாட்டேங்குது. எங்களுக்கு வேதனை அளிக்குது. பக்கத்துல 1.5 லட்சம் வாடகை வாங்குறான். பள்ளிவாசல்ல அழுகின்ற பிள்ளைக்கு தான் பால் கிடைக்கும். நீ அடங்க மறுத்தால் உனக்கு நீதி கிடைக்கும். தடைகளை உடைக்கவில்லை என்று சொன்னால் நீ இந்த தேசத்திலே முஸ்லிம்களாக நீங்கள் ஒரு காலம் நீதியும் நியாயத்தையும் பெற முடியாது. நீ பெற வேண்டும் என்று சொன்னால் இந்த தடைப்பட்ட இந்த முனைமைகளை உடைக்க வேண்டும். இல்லை என்று சொன்னால் உங்களுக்கு நீதி கிடைக்க போவது கிடையாது. ஒரு காலம் இந்த முஸ்லிம் சமுதாயம் விடுதலை போவதும் கிடையாது. யாரோ ஒருவர் முன்னொருவர் முஸ்லிம் சமுதாயத்தின் மூத்த தலைவர் அவர்கள் வாழ்ந்த காலத்திலே, மூத்த சகோதரர்கள் வாழ்ந்த காலத்திலே இந்த சமூகம் யாரிடத்திலும் கையேந்தி விடக் கூடாது என்பதற்காக பல ஆயிரக்கணக்கான சொத்துக்களை வக்ஃபு செய்துவிட்டு சென்று விட்டார். அதை பராமரிக்க சட்டதாரர்கள் வேண்டுமானால் தவறிழைத்திருக்கலாம். ஆனால் அதை கண்காணிக்கின்ற உரிமை ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் உண்டு என்பதை மறந்துவிட்டு சுயநலவாதிகளாக வாழ்ந்தோம். சுயநலம், நான் தொழுது நான் சாப்பிட்டேன், என் மனைவி என் பெண் என் பிள்ளைகள் என்று சொல்லி இப்படி இந்த சமூகம் வாழ்ந்ததின் காரணமாக ஒரு கட்டத்திலே பள்ளிவாசல் சொத்துக்கள் ஸ்டாலின் பாண்டியனும் கடலை நடராஜனும் எங்கெங்க இருக்கு எனக்கு தெரியாது. எங்களுக்கு வந்த பட்டியல் படி வீர நாடாரும் தேவரும் நவாப் பாலாஜின் வாரிசுகளாக மறைவாக ஆகிவிட்டார்கள். முஸ்லிம்கள் பாவம் கையை கட்டி கொண்டு இருக்கின்றார்கள். ஸ்டாலின் பாண்டியன் மீது புகார் சொல்லப்படுகிறது. பேட்டை காவல் என்ன புகார் சொல்லப்படுகிறது? வெள்ளிக்கிழமை பள்ளிவாசலுடைய வாசலுடைய மொத்த அகலமே 5 அடி தான். அங்கே பார்த்திருக்க யாராவது போய் பாருங்க, இனியாச்சும் பாருங்க. இந்த பேட்டை நவாப் பாலாஜா பள்ளிக்கானப்பா இந்த பாலைரதிகளும் கத்திட்டு கிடந்தாங்க என்னன்னு போய் பார்த்துட்டு வாங்க. நீங்க பார்க்க போனாலே ஸ்டாலின் பாண்டியன் பயந்துருவான். இல்ல மாறி மாறி பாய் மாறி டீட்டி பார்க்க என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்லி உண்மையா சொல்றேன். அல்லாஹ் உள்ளத்துல அச்சத்தை போட்டு வச்சிருக்கான். நீங்க போய் பாருங்க. பேட்டை நவாப் பாலாஜா பள்ளிவாசலுடைய வாசலின் அகலம் 5 அடி. இந்த 5 அடி அகல பள்ளிவாசல வெள்ளிக்கிழமை ஜும்மாவுடைய தினத்தன்று 2.5 அடி இடத்தை ஸ்டாலின் பாண்டியன் கடலை நடராஜன் அவருடைய கூட்டத்தார் சேர் போட்டு மறைச்சு உட்கார்ந்துகிட்டு கால் மேல கால் போட்டு உட்கார்ந்து கொண்டு ஸ்டாலின் பாண்டியன் வார்த்தையை ஒதுக்கின்றார். என்ன வார்த்தை? இந்த கூட்டத்தில் எவனா ஒருத்தனை இந்த நிர்வாகிகளை போட்டு தள்ளிட்டா இந்த பள்ளிவாசலுக்கு எவனும் உரிமை கொண்டாடி வரமாட்டான் என்று பேசுகிறான். இப்படி பேசியதை காவல்துறையில போய் பதிவு செய்தால் இது சிவில் டிஸ்பியூட், இட பிரச்சனை. எது சிவில் டிஸ்பியூட், இட பிரச்சனை. வழிபாட்டு தளத்தின் மீது கால் மேல் கால் போட்டுக் கொண்டு ஒருத்தர் தலையை எடுப்பேன் என்று சொன்னால் அது இட பிரச்சனை என்று சொன்னால் காவல்துறை எழுதி தரட்டும். ஸ்டாலின் பாண்டியன் வீட்டு வாசல்ல நான் கால் போட்டு உட்கார்ந்தா நீ சிவில் டிஸ்பியூட் எழுதிக்கடி உன் காவல்துறை தரட்டும். இது சிவில் டிஸ்பியூட் தான் அப்படின்னு ஒத்துக்கிட்டா நானும் ஸ்டாலின் பாண்டியன் வீட்டு மேல கால் போட்டு கூட்டத்தை வச்சுக்கிட்டு இதுல ஒருத்தரை சாத்தா சரியா நானும் பதில் சொல்லுவேன். ஒரு சட்டம் முன்னையாகி போயிருக்கிறது. அரசியல் அதிகாரம் கொண்டவர்களை கண்டா ஒரு சட்டம் வளைகிறது, பயப்படுகிறது. காவல்துறையே சொல்லுது, மாமா நீங்க எப்படியாச்சும் இப்ப நீதிமன்றத்தில் உத்தரவு வாங்கிட்டு வாங்க, வாய்மாற நாங்கள் பதம் பார்த்துக் கொள்கிறோம். நீ பதம் பார்த்துக்கோ. உன் துப்பாக்கி குண்டுக்கு வலிமை இருக்கிறதா அல்லது முஸ்லிம் சமுதாயத்துடைய இந்த படைகளுக்கு பலம் இருக்கிறதா என்பதை நாங்கள் மே 9ஆம் தேதி நிரூபித்து காட்டுவோம். பகிரங்க வரட்டான். பள்ளிவாசலுடைய இமாமை கூப்பிட்டு சொல்றானா, பாய் சம்பளம் எதுக்கு பாய் நிர்வாகத்தில் போய் கேட்கறீங்க? அவங்களுக்கு பிச்சைக்கார போயிருங்க. யார் சொல்றா? சொன்னது யாரு? ஸ்டாலின் பாண்டியன் சொல்றான். பள்ளிவாச இமாமை பார்த்து இவங்களும் வாய்க்கறி சேர்த்தவங்க இவன்டா போய் சம்பளம் கேட்கிற? சம்பளம் ஏன்ட்ட கேளுங்கம்மா, நான் தர்றேன். இந்த பள்ளிவாச நிர்வாகிகளுக்கு என்ன பொறுப்பு தெரியுமா? நோம்பு காலம் வந்தா கஞ்சி காய்ச்சி கொடுக்க, இந்த பள்ளிவாசல கூட்டி பெருக்க, தண்ணி கண்ணி தொழிக்க. இதற்குத்தான் இந்த பள்ளிவாசல் நிர்வாகத்தை வக்ஃபு வாரியம் தந்திருக்கிறது என்று அவன் பேசுகிறான். இப்படி பேசுவதற்கு துணிச்சல் எங்கே இருந்து வந்தது என்று கேட்டால் அது அரசியல் பணம் அல்ல, இந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய கோழைத்தனம்.
நம்மளாம் வயதான காலத்துல அப்படி உட்கார்ந்து ஸ்டாலின் பாண்டிய மறித்தால் அவனை கட்டி உருண்டு செத்தாலும் போமே ஒழிய அவன்கிட்ட போய் பேசிட்டு இருக்க மாட்டோம். என்ன செய்யறது இந்த சமூகம்? அந்த பள்ளிவாசல் நிர்வாகிகளே ஒருத்தர் என் பேரை வெளியே சொல்லிடுறாங்க. எதுக்கு? திமுக உறுப்பினர் இருக்கேன், கருணாநிதிக்கு சர்டிபிகேட் வாங்குறாங்க. அல்லாஹ்வுடைய பள்ளிவாசல் பொறுப்பை ஏற்றுக் கொண்டிருக்க. ஆனா நேர்மையா நடக்கிறார். எந்த திமுக உறுப்பினராக இருந்தாலும் அவர் அந்த அரசியல் கட்சிக்கு வளைந்து கொடுக்கவில்லை. ஆனால் அவர் சொல்ற வார்த்தை எங்களுக்கு பிடிக்கல. எனக்கு சான்று கருணாநிதியிடத்தில் இல்லை, இந்த பள்ளிவாசலுக்கு யார் எஜமானதோ அந்த அல்லாஹ்விடத்தில் தான் எனக்கு சான்று என்று சொல்லி இருந்தால் மன மகிழ்ச்சி அடைந்திருக்கும். சொல்றேன், மனிதனுடைய மக்கள் மனநிலை அப்படி இருக்கிறது. இந்த பலகீனத்தை பயன்படுத்திக் கொண்டுதான் ஸ்டாலின் பாண்டியன் பல நூற்றுக்கணக்கான கோடி ரூபாய் சொத்துக்களை முடக்கி வைத்திருக்கிறார். அதோடு மட்டுமல்ல, நாம் ஒருவேளை மே 9 கரசேவை போராட்டம் உக்கிரமடைந்து விட்டால் என்ன செய்வது என்று சொல்லி அங்கு இருக்கக்கூடிய 33 குடியிருப்பு வாசிகளையும் அவன் தற்கொலை படையாக மாற்றி வைத்திருக்கிறான். நான் திருப்பியும் சொல்கிறேன், நீ தற்கொலை படை என்று சொன்னால் அந்த தற்கொலை படையோடு மோதி பார்க்கின்ற டபுள் தற்கொலை படை நாங்கள் தான் என்பதை நீ அங்கே அறிந்து கொள்வாய். அதுக்கெல்லாம் விட மாட்டோம். உன் தற்கொலை படை, உன் மிளகாப்படி படை, உன் கருப்பட்டி படைகளுக்கெல்லாம் எங்களுக்கு எந்த பயமும் கிடையாது. எங்களுக்கு தேவை ஒரே கோரிக்கை, எப்படி பாபர் மசூதி பள்ளிவாசல் 1949 செப்டம்பர் 29 முஸ்லிம்கள் கைகளில் இருந்த இரவு பள்ளிவாசல் இஷா தொழுகை நடந்த பிறகு செப்டம்பர் 30 காலையில அந்த பள்ளிவாசலுக்குள்ளே பார்க்கின்ற பொழுது இமாமுடைய மெம்பரிலே ராமலல்லா சிலையும் சீதா தேவி சிலையும் எப்படி வந்ததோ அதன் பிறகு அந்த பள்ளிவாசலை பூட்டிவிட்டு 2 சமூகத்தாரும் உச்சநீதிமன்ற தீர்ப்பு வருகின்ற வரைக்கும் நுழையக்கூடாது என்று எப்படி நீதிமன்றம் உத்தரவு போட்டதோ நீங்க என்ன செஞ்சிருக்கணும்? ராமர் சிலையும் சீதாதேவி சிலையும் தூக்கி போட்டுட்டு மறுநாள் காலையில் மீண்டும் நுகர் தொழுகைக்கு பள்ளிவாசலுக்குள்ளே முஸ்லிம்களை சட்டம் அனுமதித்திருக்க வேண்டும். ஆனால் அப்படி செய்ததா என்று கேட்டால் சட்டம் அப்படி செய்யவில்லை. அதை தான் நாங்கள் இன்று கேட்கிறோம். இன்றைக்கு அல்லாஹ்வுடைய பள்ளிவாசல் இருண்டு கிடக்கிறது. அந்த சொத்தை ஸ்டாலின் பாண்டியன் ஆள்கின்றான். இந்த இடத்துல பிரச்சனை உருவாகி இருக்கிறது என்று சொன்னால் சொத்தை முடக்கி போடு. உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்பு வருகின்ற வரைக்கும் ஸ்டாலின் பாண்டியனோ பள்ளிவாசலோ நெருங்கக்கூடாது. உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு வந்த பிறகு யார் வேண்டுமானாலும் முன்னெடுத்துக் கொள்ளட்டும். நீதிக்கு கட்டுப்படுவர்கள் நாங்கள் தான் என்பது இங்கே நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். அதே போன்று பாளையங்கோட்டை ஹைகிரவுண்ட் மகாராஜ் நகருக்கு பின்னாடி ரிசர்வ் லைன் ரோட்டில் அமைந்திருந்த டிவாக்கு சொந்தமான பள்ளிவாசல் இடத்துக்குள்ளே பள்ளிவாசலுக்காக அடித்தளம் தோண்டுகின்ற பொழுது சில விஷமங்களை காவல்துறை அதிகாரிகள் ஏறிவிட்டு காம்பவுண்ட் சுவர் இடிக்க சொன்னார்கள். சொன்னபோது 2 தரப்பிடத்திலும் பத்திரம் இருக்கிறது என்று சொன்னார்கள். அப்படின்னா என்ன செய்திருக்க வேண்டும்? எங்களிடத்திலே பொசிஷன் இருந்ததே, எங்களிடத்தில் வைத்துக் கொண்டு நீதிமன்றத்தின் தீர்ப்பு வருகின்ற வரைக்கும் எங்களிடத்தில் தந்திருக்க வேண்டும். இந்த நெல்லை மாநகர காவல்துறை என்ன செய்த பொழுது பள்ளிவாசலுடைய இடத்தை பூட்டினார்கள். நீதிமன்ற தீர்ப்பு வருகின்ற வரைக்கும் இரு தரப்பாரும் பயன்படுத்தக்கூடாது என்று சொன்னார்களா இல்லையா? அதே நெல்லை மாநகர காவல்துறைக்கு தான் நான் கேள்வி வைக்கிறேன். அன்றைக்கு பள்ளிவாசல் சொத்தை எப்படி நீங்கள் முடக்கிவிட்டு நீதிமன்ற தீர்ப்பு வரைக்கும் நீங்கள் காத்திருக்க வேண்டும் என்று சொன்னீர்களோ அதையத்தான் எப்பொழுதும் சொல்கிறேன். எங்களிடத்தில் பொசிஷன் இருந்தது, அப்பொழுது நீங்கள் நீதிமன்றத்துக்கு போக சொன்னீர்கள். இப்பொழுது ஸ்டாலின் மாநிலத்தில் பொசிஷன் இருந்தாலும் நீங்கள் நீதிமன்றத்துக்கு போகின்ற வரைக்கும் சொத்தை ஆர்டிஓ தலைமையில் 145 சிஆர்பிசி போட்டு சொத்தை முடக்க வேண்டும், உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்பு வருகின்ற வரைக்கும் காத்திருக்க வேண்டும் என்று மாநகர காவல்துறைக்கும் மாவட்ட ஆட்சியர்களுக்கும் தமிழக அரசுக்கு நான் சொல்லிக் கொள்கிறேன். மே 9 நடைபெறுகின்ற போராட்டத்திலே எங்களுடைய படையினர்கள் தாக்கப்பட்டு துப்பாக்கி குண்டுகளுக்கு இரையானாலும் ரத்தியடியால் ரத்தம் பீரிட்டு ஓடினாலும் அதனுடைய விளைவுகளை சந்திக்க போகிறதோ கலைஞரின் அரசாங்கம் தான் என்பதை நான் எச்சரிக்கையாக சொல்லிக் கொள்கிறேன். கலைஞர் அரசாங்கம் நிச்சயமாக முஸ்லிமுடைய ஓட்டு வங்கியை இழந்துவிடும். மைதீன் கான் என்று ஒருவரை நீங்கள் தேர்ந்தெடுத்தீர்கள் இந்த தொகுதியிலிருந்து. முஸ்லிம் சமுதாயத்தின் தலைவராக அவரை என்ன முயற்சி எடுத்துதான் பள்ளிவாசல் சொத்துக்காக கரசேவை என்று எழுதப்பட்டிருக்கிறது. பத்திரிகையிலே செய்தி வருகிறது, தொலைக்காட்சியிலே செய்தி வருகிறது. ஒரு வக்ஃப் வாரிய அமைச்சராக இருக்கிறார். என்னப்பா முயற்சி எடுத்தார் கேட்டால் திமுகவுடைய அடிமைகள் அவன் வீட்டில் போய் காத்து கிடக்கிறார்கள். அவரிடத்தில் யாரும் நியாயம் கேட்பதற்கு தயாராக இல்லை. எப்படி தீர்ப்பு கொடுப்பாரு? இந்த மேலப்பாளையம் தான் அவருக்கு அதிக ஓட்டை கொடுத்தது. தமிழகத்தை 2ஆவது அதிகமான வாக்கு வித்தியாசத்தில் டிபிஎன் மைதன்காரர்கள் வெற்றி பெற்றார்கள். ஆனால் இந்த ஊருடைய ஒரு பிரதான கோரிக்கை, சாமியபுரத்தில் விஎஸ்சி பள்ளிவாசலுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மையாவடியில 30 பேரை கூட அடக்கம் செய்ய முடியாது. வெறும் 300 பேர் குடியிருப்பு வாசிகளாக இருந்த போது உருவாக்கப்பட்ட மையாவடி இன்றைக்கு 35,000 ஓட்டுகளை கொண்ட அந்த பகுதிக்கு இவ்வளவு போல மையாவடியா இருக்கு. அந்த மையாவடிக்கு பல அமைப்புகள் ஜமாத்தாக மனு கொடுத்த போது கூட இந்த நிமிடம் வரைக்கும் ஒரு மையாவடி வாங்கி தர முடியாத மையத்துக்கான தான் உங்களுக்கு உங்களுடைய
சட்டமன்ற உறுப்பினர், அமைச்சர். ஆகவே இவர்கள் அந்த சமூகத்தின் புல்லுரிகள் என்று எங்களை உள்ள போட்டு அடித்தாலும் கவலை, சத்தியத்தை சொல்வதற்கு ஒரு மேடை வேண்டும். அந்த மேடை மேலப்பாளையம் மேடையாக இருக்கட்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். வேதனை தாங்க முடியல. பல ஓட்டுகளை வாங்கி ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கான சொத்துக்களை வைத்து சுகமாக திரிகின்ற வெள்ளிக்கிழமை ஏதாவது பள்ளிவாசல் மூலையில சேர போட்டு தொப்பி போட்டு ஏமாற்றுகின்ற அமைச்சர் இன்றைக்கு அந்த மையாடியை பற்றி பேசியதுண்டா? நவாபாலத்தை பள்ளிவாசலை பற்றி கலைஞரத்தில் போய் பேசி நம்முடைய மாவட்ட செயலாளர் சம்பந்தி தான் அமைக்கி வைத்திருக்கிறான், முஸ்லிம்கள் கொந்தளித்திருக்கிறார்கள் என்று சொல்லி மைதன்கால் இன்றைக்காச்சு மு.க. ஸ்டாலின் அவர்களிடத்தோ முதல்வரிடத்தில் ஞாபகம் முட்டியதுண்டா? செய்யணுமா கூடாதா? செய்யணுங்க, செய்யணும். அவன் வந்தா பள்ளிவாசல சேர் போட்டு விளைவிக்கிற ஜமாத்தார்களே, கொஞ்சம் மண்ணள்ளி மேல வச்சு வந்தா அவங்கள புத்தி வரும். இந்த சமூகம் அழுகின்ற பொழுது அசால்ட்டா சிரிக்கலாம் பாருங்க. ஏய் நினைச்சுக்கோ, வானம் பூமியின் அதிபதி அவன் தான். அவன் ஒரு நரம்பை இழுத்துட்டா சட்டமன்றத்தில் நீ பேச முடியாது. அந்த வாகனம் அல்லாஹ்வுடைய கட்டுப்பாட்டு இருக்கு. நீ போகிற வாகனம், இந்த காவல்துறையோ முன்னாடி பின்னாடி போகிற அதிகாரி பாதுகாப்பு அதிகாரிகளுக்கு பாதுகாப்பு அல்ல. நாம எந்த கோரிக்கையா எந்த அல்லாஹ்வுடைய சொத்தை மீட்பதற்கு போராடினமோ அந்த வல்ல இறைவன் தான் உனக்கு உண்மையான பாதுகாப்பு என்று நம்பிக்கை கொண்டிருந்தார். அமைச்சர் அவர்களே, உங்களுக்கு கேட்கிறேன், இந்த பள்ளிவாசலுக்கு பிஎஸ்சி பள்ளிவாசல் இருக்கிற மையாவடியை வேறு இடத்திற்கு மிகப்பெரிய இடத்தை நீங்கள் தந்து நீங்கள் முஸ்லிம் தான் என்று முதல்ல அடையாளம் காட்டுங்க. அடுத்த முறை வேணா நீங்க லோக்கல் மக்கள் கன்சிடர் பண்ணுங்க. பாளையங்குடியில் நாங்களாம் வழிபட மாட்டோம், நாங்களாம் முடிய மாட்டோம். நீங்க எப்படி இப்படி தெரியாது. ஏன்னா அவர் தொப்பி போட்டா முஸ்லீம் நீங்க முத்திரை குத்திடுவீங்க. நமக்கு ஏற்றுக்கிற மனநிலையில் நாங்கள் இல்லை. ரொம்ப மிகுந்த வேதனையா இருக்கு. இதை பிற சமூகத்தினுடைய பிரதிநிதிகள் அமைச்சர்களாக இருந்தால் அவன் சமூகத்துக்கு அவன் செய்கிற சலுகைகள் என்ன, தியாகங்கள் என்ன, நம்ம வாழ்க்கை எப்படி நிலைமை பார்த்தீங்கன்னா கரண்டி கத்துறோம், உப்பாடு போடுறோம். எதுக்கு அமைச்சரெல்லாம் போய் பேசாரு, அமைச்சர் ரொம்ப நல்லவர், கவர்ல 5 ரூபா, செத்தவங்க வீட்டுல 5000 ரூபாய் கொடுப்பாங்க. ஒரு உயிர் போயிட்டு 6 லட்சம் விட 5 ரூபா உன்ட்ட எவன் கேட்டான்? 5000 எவன் கேட்டான்? யாரு கேட்டா? எவ்வளவு வேதனை தாய்தப்ப இருப்பான். ஒன்னு 6 சொல்லிட்டு போ, எல்லாரும் அடிச்சு சொத்துல 5 கோடி கொடுத்துட்டு போ. 5000 கவர்ல வச்சு கொடுத்துட்டு துவா செய்யுங்க. யாருக்கு துவா செய்ய? நாங்க துவா செஞ்சுட்டோம், அடுத்த ஜெயிக்க கூடாது துவா செஞ்சுட்டோம். ஆமா, அதுல சில பேர் அவரை வச்சு ஏதாவது பதவியில் ஏதாவது டிரான்ஸ்பர் வாங்கிருப்பான், அவனா துவா செய்வான். நாங்கள் பாதிக்கப்பட்ட எங்க துவாலும் அல்லாஹ் கேட்பான். அப்படிதானே? ஓகே, அல்லாஹ்வுடையார்களே, இந்த மக்களுக்கு நான் ஏன் பேசுறேன்னு சொன்னால், நீங்கள் யாருக்கோ வந்த விருந்து எங்கோ ஏதோ ஒரு சொத்து என்று நீங்கள் நினைத்தால் நிச்சயமாக அல்லாஹ் அந்த சோதனை உங்கள் பக்கம் திருப்பிடுவதற்கு நீண்ட நேரமாகாது. நீங்கள் வேண்டுமானால் நினைக்கலாம், நீங்கள் அல்ல பேட்டை நவாபாலஜா பள்ளிவாசல் சொத்து தானே, நமக்கும் இந்த ஊருக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு நினைத்தால், அப்படின்னு நினைத்தால் அயோத்தியில பாபர் மசூதி பள்ளிவாசல் எங்கேயோ யூபியில உள்ளதானே, இதற்காக நாம் இங்கே குரல் எடுக்க வேண்டும். டிசம்பர் 6 வந்தால், உண்மையிலே சொல்கிறேன், நான் மனமட்டி பேசுகிறேன், டிசம்பர் 6 வந்தால் அந்த பள்ளிவாசலை மீட்க வேண்டும் என்ற எண்ணம் வருவதை விட அமைப்புகள் தன்னுடைய பலத்தை காட்ட வேண்டும் என்று போராடும் நிலை வந்ததால் உலகத்தீமை அட்டுப்போடுவதன் காரணமாக அல்லாஹ் வெற்றி தரான். அதான் உண்மை. எல்லா அமைப்புகளும் என் சக்திக்கு எவ்வளவு பேர் வராம பாரு காட்ட பத்திரிகை எடுத்து பார்க்கலாம். எனக்கு 2003 பொம்பளை நிறைய இப்படி பேச ஆரம்பிச்சுட்டான். எங்க அல்லாஹ் வைப்பான், அல்லாஹ் உள்ள தூய்மை உள்ளவர்களுக்கு தான் கொடுப்பான். நான் சொல்றேன், பேட்டை நவாபாலஜா பள்ளிவாசலை சொத்து மீட்பு போராட்டத்திற்கு எந்த அமைப்பை சேர்ந்தாலும் வர முன்வர தயாராக இருக்கட்டும். அவர்கள் சொல்லட்டும், நாங்கள் தலைமை தாங்கிறோம் என்று சொன்னால் அவருடைய அடிமட்ட தொண்டரை தலைமையாக வைத்துக் கொண்டு சாதாரண போர் படை வீரர்களாக மே 9ஆம் தேதி கரசேவை சந்திப்பதற்கு மனிதநேய மக்கள் முன்னேற்ற கழகம் தயாராக இருக்கிறது. இப்படி எந்த அமைப்பு டிக்ளேர் பண்ண மாட்டான். ஆம்பளை சொல்றேன், நான் ஆம்பளை, நாங்க மனிதநேய மக்கள் நாங்க டிக்ளேர் பண்றோம். வா, நாங்க விட்டுட்டு தாரோம். இங்கு ஒரு பள்ளிவாசலை மீட்பதற்கு 2 அமைப்புகள் போராடியது. அப்பொழுது ஏகத்துவத்தை பேசுகின்றவர்கள், தௌஹீத் என்று சொல்லக்கூடிய சொர்க்கத்திற்கு தன்னை யாசிக்க நினைத்தவர்கள் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை மறந்து பள்ளிவாசல் உச்சியிலிருந்து நாம் கீழே குதித்து தற்கொலை செய்துள்ளோம் என்று சொன்னார்கள். அவர்களுக்கு நான் அழைப்புடுகிறேன். பள்ளிவாசல் அது மட்டுமல்ல, பேட்டை நவாபாலஜும் அல்லாஹ்வுடைய சொத்துதான். அது அல்லாஹ்வுடைய ஆலயத்தின் சொத்துதான். நாளை மறுமையில் அல்லாஹ் கேட்பான், நான் பசித்திருந்தேன் எனக்கு உணவளித்தா என்று கேட்பான். அப்பொழுது அடியான் கேட்பான், அல்லாஹ்வின் ரட்சகனே உனக்கு எப்படி பசிக்கும் என்று கேட்டான். அந்த ஒரு அடியான் பசியோடு வந்தான், அவனுக்கு உணவளித்திருந்தான், நீ என்னை அடைந்திருப்பாய் என்று அல்லாஹ் சொல்வானே. அது ஒன்றான் இந்த கேள்வியும். என்னுடைய சொத்தை அவர்கள் அபகரித்தார்களே, நீ பார்த்துக் கொண்டிருந்தான். எப்பொழுதே அல்லாஹ் இல்லை, மேலப்பாளையத்திலே மனிதநேய மக்கள் முன்னேற்ற கழகத்துக்காரன் வந்து சொன்னான். என்ன சொன்னான்?
உன்னுடைய என்னுடைய ஆளை நவாபாத சொத்தை ஸ்டாலின் பாண்டி என்று சொல்லக்கூடிய மறுமையை நம்பாத ஒரு கோலை பெட்டை அவகரித்து வைத்திருக்கான் என்று சொன்ன போது சொர்க்கம் வேண்டும் என்று யாசிக்கின்ற நீ எங்கே போய்ந்தாய்? அந்த நாளில் நீ மேலும் போது கரசேவை அடைந்திருந்தால் சொர்க்கத்தை என்னுடைய கரத்தை பிடித்திருப்பாய் என்று அல்லாஹ் கேட்பாடு. அப்பொழுது பதில் சொல்ல உண்மையான பகுதிவாதிகள் என்றால் you come to that spot on the date of May 9. Let us declare the war against Stalin Pandey who is not believe that resurrection day. மறுமை நாளை நம்பாத இந்த ஸ்டாலின் பாண்டியனுக்கு அத்தனை தெம்மனூர் சொன்னார். மதையை நம்புகிற இந்த கூட்டத்துக்கு அசுரபலம் உண்டு என்று காட்டுகின்ற நாளுக்கு பகிரங்கமாக அழைப்பு அனைவரும் வாருங்கள். எல்லாரும் வந்து உன் ஜமாத் தலைவர்கிட்ட கேட்டுட்டு இருக்காரு, உன் அமைப்பு தலைவர்கிட்ட கேட்காத, உன் சொத்தை கொள்ளையடித்தா பக்கத்துக்கார சொல்லா நீ ஜமாத்தில் போன் போட மாட்டேன். முதல்ல எவனை தூக்கணும் அவனை தூக்க இல்ல, அது மாதிரி தூக்கு இல்லைன்னு சொன்னால் சொத்து ஞாபகத்தை போய் முஸ்லிம் சமூகத்தினுடைய கோழைத்தனத்தை புரிந்து கொண்டு, முஸ்லிம் தரத்துடைய அடிமைத்தனத்தை புரிந்து கொண்டு, முஸ்லிம் பதவி